ஹேண்ட் சானிடைசர்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த சின்ன பாட்டில் ஹேண்ட் சானிடைசர் வந்து பார்த்திங்கன்னா 199 ருபீஸு. ஸோ நிறைய பக்கம் ஸ்டாக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம வீட்டிலே வந்து ஹேண்ட் சானிடைசர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹேண்ட் சானிடைசருக்கு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் வந்து போதும். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதுக்கு தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரப்பிங் ஆல்கஹால். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து வீட்லேயும் வந்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் இதில். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் அலோவேரா ஜெல்லாக இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி ஸ்டோர் பாட்டுனாலும் ஓகே. தேர்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் இல்லாட்டி பாடி பட்டர் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் கை வந்து ட்ரை ஆகிற இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பாடி லோஷன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ட்ரைனஸ் இஷ்யூ வந்து இருக்காது. ஸோ ஃபோர்த் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து லாவெண்டர் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த லெமன் எசென்ஷியல் ஆயில் இல்லாட்டி வந்து டீ ட்ரீ ஆயில் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஸ்மெல்லுக்காக எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் சானிடைசர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 டீஸ்பூன் வந்து இந்த ரப்பிங் ஆல்கஹால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மினிமம் வந்து 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும். பிகாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல 60% வந்து இந்த ரப்பிங் ஆல்கஹால் இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளோட ஹேண்ட் சானிடைசர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதில் 1 ஸ்பூன் வந்து இந்த அலோவேரா ஜெல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஃபுல் டீஸ்பூன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாடி லோஷன் இல்லாட்டி பாடி பட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த லாவெண்டர் ஆயில் வந்து ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ நான் ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் கிட்ட வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் வந்து ஒரு பழைய பாட்டில் இருந்தது ஹேண்ட் சானிடைசர் முன்னாடியே யூஸ் பண்ணினது. அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இந்த லிக்விடை வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளோட ஹேண்ட் சானிடைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கடையில் வாங்குகிற மாதிரியே வந்து இருக்கும் கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி அதோட எப்படி ஒர்க் ஆகுதோ அது எல்லாம் சேமாக இருக்கும். இந்த ஹேண்ட் சானிடைசர் வந்து குழந்தைய கையில் வந்து கொடுக்காதீங்க. இது வந்து ஓரலாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து பிரச்சனை. பட் கையில் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போது இந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிற அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம கையில் வந்து ரப் பண்ணணும். அது ஈரமாக இருக்கக்கூடாது, ட்ரை ஆகிற வரைக்கும் ரப் பண்ணணும். அதே மாதிரி ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில், நூக் அண்ட் கார்னர்ஸு, ஃபிங்கர் டிப்ஸ், நம்மளோட தம்பில் எல்லா பக்கமும் வந்து நல்லா ரப் பண்ணிக்கணும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.